சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லியாச்சு கேட்க மாட்டேங்க. புடிவாத பிடிச்சிட்டு தான் தங்கச்சி எப்ப பார்த்தாலும் பொறுத்து போம்பா. அதெல்லாம் நமக்கு சரிப்படாது. பொறுத்து போனதெல்லாம் போதும். வண்டி இப்ப வந்துரும். அதுக்குள்ள மீதி இருக்க பாத்திரம் மட்டத்துல கெட்டி எடுத்து போடுவோம். எடுத்துட்டு பண்ணு. வார வந்துட்டேன். என்னாச்சு? ஏன் தலைமுறை விஷயம் மாதிரி கத்துரு? இப்படி சண்டைக்கு நிக்க மாதிரி பேச கொஞ்சம் அன்பா தான் பேசான். சாவத்தை பட்டு என்னத்த சொல்ல? கல்யாணம் ஆகி இத்தனை மாசம் ஆச்சு, இன்னும் கூட உங்க என்ன புரிஞ்சுக்கலையாக்கும். நான் பேச்சே அப்படிதான் கோவமா பேசுற மாதிரி பேசுவேன். ஆனா அன்பா தானே பேசுறேன். எனக்கு புரியுது. திடுப்புன்னு வெளியில இந்த மாதிரி பேசணும்னு வச்சுக்கோ, புருஷனை யாரும் மதிக்கலன்னு நினைச்சிருவோம். உன்னை பத்தி தப்பாட்டு நினைச்சிட்டு போயிட்டு நாளை என் மனசுல இருக்குது அப்படியே பட்டு பேசிடுவேன். உள்ள உடச்சிட்டு மனசுல வெளியில ஒண்ணு நடிக்குது. அந்த மாதிரி சுவாலியெல்லாம் நம்மகிட்ட ஆவே ஆகாது. சரி, எதுக்கு கூப்பிட்டு சுவார் வந்துட்டு வடிக்கணும். சின்ன ஃபேன் புதுசா இருக்க மாதிரி இருக்கு. நமக்குள்ள ஃபேனு 360 டிகிரில சுத்தும்ல, அது ஃபேனுங்க. எது ரிப்பேர் ஆயிட்டோ? காத்து எப்படி வருது? ஜம்முன்னு வருதா? காத்து சூப்பரா தான் வருது. உங்க அம்மா இந்த ஃபேனை பார்க்கும் போதெல்லாம் எப்ப பார்த்தாலும் குத்தால அருவியில குளிச்ச மாதிரி இருக்க. நல்ல அனுபவம் இருக்கு மரமோட. நல்ல காத்து குடுக்கலன்னு வருது. யார் ரூம்ல நடக்க பியானு ஒண்ணுக்கு ஆக மாட்டேக்கு. செத்தவங்க கையில கொடுத்த வெத்தலை மாதிரி சுத்தவும் மாட்டேக்கு, கொண்டாடவும் மாட்டேக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே கிடப்பா. சமத்த வயசான காலத்துல அனுபவிச்சுட்டு போட்டோம்னா நம்ம ரூம்ல இருக்க ஃபேனை தூக்கி உங்க அம்மா ரூம்ல வச்சுட்டேன். அதே மாதிரி ஃபேனை தேடுனே, கிடைக்கவே மாட்டேக்கு. அதனால சரி இந்த ஃபேனை வாங்கி கொண்டு வச்சாச்சு. நல்ல காத்து வருதுலாங்க, சூப்பரா இருக்குல்ல? நல்லதா இருக்கு. இருந்தாலும் அந்த ஃபேன் மாதிரி வராது. என் தங்கச்சி எப்படி இருக்கா? ஏதாவது சேரப்படுத்தோட வந்து ஒன்ன நாத்துல எந்த நாத்து கெட்ட நாத்து, எந்த நாத்து நல்ல நாத்து, எல்லாம் ஒரே ரகம் தான். உங்க தங்கச்சி மட்டும் விதி வேலை காக்கும். சில நேரத்துல கொஞ்சம் சோகமா ஏதாவது படுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நாத்து வந்தா கொஞ்சம் கலகலப்பா இருக்குமேன்னு நினைப்பேன். அடுத்த நிமிஷம் வருவா, வந்து எதையா ஒண்ணு யாருக்கு மாதிரி பண்ணிட்டு குட்டையை உழப்பிட்டு ஓடிடுவா. என்ன செய்ய, என் தங்கச்சி அப்படிதான். சின்ன வயசுல எப்படி இந்த எங்க அம்மா அப்படியே செல்லம் கொடுத்து வளர்ந்துட்டாளா, அப்படி பழகிட்டா. அவளுக்கு ஏதோ புருஷன் கிடைச்சிருக்காரு, அதனால சரியா போச்சு. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி அடி வாங்கிட்டு இங்கதான் வந்து அழுது ஒப்பாரி. இப்ப அவன் நாத்து வேற வீட்டு விட்டு போயிட்டாளா. உங்க தங்கச்சிக்கு ஒரே கொண்டாட்டம் தான், ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. வீட்டுல ஒரே ரெஸ்ட் எடுப்பானா, உருளுவானா, பெறலுவானா. மாமியா கறி சோரெல்லாம் பொங்கி எடுத்து கொடுக்கதாங்க செய்தா. இப்ப பரவாயில்ல, கொள்ளம் தான். சரி, எது எப்படியோ முன்னால மாதிரிலாம் இல்லப்பா. ஒரு வாரம் 10 நாள் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு வருவேன்னு வருவா. அப்படியே மாச கடல இங்கே இருந்துக்கிடுவா, நம்மள போட்டு சிறப்படுத்துவா. ஆனா இப்ப அப்படி இல்ல, கொஞ்சம் மாறி இருக்கா. பரவாயில்ல, இப்படியே போயிட்டோன்னா பரவாயில்லாம போயிரும். இல்ல ஏதாவது சிறை இழுத்தான்னா அதுக்கப்புறம் நானும் பதில் அடி கொடுக்க வேண்டியிருக்கும். இது என்ன பியாசிட்டு இருந்தாப்ல இருந்துச்சுட்ட? சுவாரு கஞ்சி ஆயிரும், கூழாயிரும். குடிப்பேரா? சரி, அப்ப சீக்கிரம் படிட்டி பம்பா போயிடாம. மாமியா கழுவி எங்க போச்சுன்னு தெரியல, ஆள் அணக்கத்தையே காணல. என்ன செல்லத்தாயி, தூள் பறத்துது போல இருக்கு. மீன், மாங்காய், கிழங்கு. என் மொபைல் 6 வேலை பார்த்துட்டு டெய்லி போயிட்டு இருந்தான். திடுப்புன்னு ஒரு வாரம் போல இந்த மதுரையில கொண்டு போட்டுட்டாவோ. அங்கெல்லாம் நல்ல மீன் கிடைக்காது, நம்ம ஊர மாதிரி. இது கடல் மீன். அவன் என்னத்தை திம்மா அங்க என்னத்தையாவது வாங்கி தின்னுட்டு பேசாம பிள்ளை பாம்போல இருந்திருப்பான். அதான் சரி இன்னைக்கு வந்திருக்காம்ல, இந்த மீன் வாங்கிட்டு வந்து கிழங்கையும் கூட்டு வச்சு இந்த மாங்காயும் போட்டு வெட்டி போட்டு குழம்பு வச்சோம்னா நல்ல அளவோல திம்பான். எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, நாங்களும் சந்தைக்கு வந்திருப்போம்ல. போகும்போது 2 பேரும் கூடணும்னு நினைச்சிருந்தேன். அந்த ஏதோ ஒரு நினைப்புல இருந்தாலும் விட்டுன்னு போயிட்டேன். செல்ல தாயி, ஒரு முக்கியமான விஷயம். இந்த தேவா பையன் இருக்காம்ல, அவனுக்கு ஏற்கனவே இந்த பொண்ணு தெரியுமாம்ல, பழக்கமாம்ல. மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்த இடத்துல பிரச்சனை ஆயிட்டு பத்தியா. அதனால இனி கல்யாணம் நடக்காதுன்னு 2 பேரும் முடிவெடுத்து வாடி போய் கல்யாணம் பண்ணலாமான்னு நினைச்சிருக்காவலாம். எனக்கு ஒரு ஆளு சொல்லிச்சு, மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்த இடத்துல பிரச்சனை ஆயிட்டு பத்தியா. அதனால இனி கல்யாணம் நடக்காதுன்னு 2 பேரும் முடிவெடுத்து வாடி போய் கல்யாணம் பண்ணலாமான்னு நினைச்சிருக்காவலாம். எனக்கு ஒரு ஆளு சொல்லிச்சு. செல்லத்தாயி, சொன்ன ஆளு யாரும் இல்ல, அந்த இஸ்பை தான். எனக்கு தெரியாது அதை பத்திலாம். இந்த வியாழ கிடக்கிற வீட்டுல போயிட்டாருன்னா புற வரேன். போதும்டா சாமி, என் மருமோ என்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி ஏதாவது சொல்லியிருப்பா. நான் இவட்ட சொல்லுவேன்னு சொல்லிச்சுல, கேட்குது கிளவி. எப்ப அந்த வெள்ளம கிளவி இருக்க, நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனை இன்னைக்கு இழுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு விட்டுரும். நமக்கு இதெல்லாம் ஆவாதமா. என் மருமோ காதல மட்டும் கேடிச்சு எனக்கு கொண்டே விடுவா. 5 நிமிஷம் என்னன்னா தேர எடுத்து தெருல விட்டுருவா அந்த வெள்ளையம. வெள்ளையமக்கா செல்லத்தாயி, என்ன மாதிரி ஓட்ட ஓடுற பத்தி பாட்டு எவ்வளவு தூரம் போறேன்னு நான் பாக்கேன். எப்படி அவன் மருமகளுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும், இவகிட்ட சொல்லாம இருக்க மாட்டா. எங்க கூட 5 நிமிஷம் நின்னா வளரிடுவோமான்னு நினைச்சுல தெரிச்சு வாடுதா. வெள்ளையமக்கா என்ன செய்ய போற? பொறுத்திருந்து பாரு பஞ்சி. என் மருமட்ட போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டோம்னா அவ்வளவுதான். இருக்க கோபத்துல என்ன கடிச்சு துப்பிடுவா. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்கு? நின்னுயா சொல்லுங்க அண்ணாச்சி. இங்க பாரு, அங்க நடந்ததுல எதுவுமே தெரியாண்டா உன் மொபைலுக்கு. கேட்டா சங்கடப்படுவா, பாவம் தாய் இல்லாத புள்ள. என் புள்ள கேட்டதான் என் உசுறு கிடக்க அண்ணாச்சி. நான் போகும்போது எவ்வளவு சந்தோஷமா போன தெரியுமா, வரும்போது எப்படி ஆகும்னு கனவுல கூட நினைக்கல. இந்த பாரு, உன சகஜமா இருன்னு சொன்னா இப்ப நீ கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்க. வீட்டுக்குள்ள போகணும், கண்ணு தொட முதல்ல நீ. இந்த பாரு, ஊர்ல வேற ஒரு மாப்பிள்ளையும் கிடைக்காதா சொல்லு? இவன் ஒருத்தன் தான் மாப்பிள்ளையா? எத்தனை ஆயிரம் கல்யாணத்தை என் வாழ்க்கையில முடிச்சு வச்சிருப்பேன் தெரியுமா? உன் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க முடியாமல கிடக்கேன். இந்த பையன் நல்ல பையனா இருக்கான்னு சொல்லி நான் கொஞ்சம் தலையிட்டேன். இன்னும் ஒரே வாரத்துல எண்ணி 7 நாள்ல இவனோட 10 மடங்கு நல்ல ஒரு பையனாட்டு, குணமுள்ள பையனாட்டு, நல்ல பணக்கார பையனை பார்த்து உன் மொபைலுக்கு முடிச்சு வச்சு அவ மூஞ்சில கரிய பூச வைக்கேன். எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல, மனசெல்லாம் குழம்பி போயிருக்கேன். நீ ஒண்ணு குழம்பண்டா, எல்லாத்தையும் என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிட்டேன். உன் மொபைலுக்கு இன்னும் 10 நாள்ல பேசி முடிச்சு நிச்சாமலத்தை வைக்கல, என் தொழில நான் விட்டுருதேன்.
சரி ரொம்ப நேரம் வாசல் முன்ன பேசிட்டு நிக்காண்டா, வீட்டுக்குள்ள போவோம் வாங்க. சாதாரணமா இருந்துக்கோ, உள்ள வா. ஏவா, தாக்க முடியல ஐயா. வாய் அங்குங்க இழுத்துட்டாள் ஐயா. ஏவா, ஐயா ஐயா, ஆஸ்பத்திரி கூட்டு போயா. ஏமா மாமாவும் அந்த தரகரும் வீட்டுக்குள்ள போறாவோ, எப்படி இருந்தாலும் 10 நிமிஷத்துல பேசி முடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க. ஏமா எப்பவும் இந்த சாரமும் சட்டையும் உடிச்சிட்டு ஒரு மாதிரி ரவுடி மாதிரி தெரியனாலதான் மாமாவுக்கு பிடிக்கலன்னு நினைக்கேன். அன்னைக்கு கோவத்துல வெளியே போங்கன்னாரு. ஆனா இன்னைக்கு எப்படியும் வருவாரு கண்டிப்பா. அதுக்கு முன்னால ஒரு நல்ல மாடலா ஒரு சட்டையும் ஒரு பேண்ட்டும் ஏதாவது வாங்கிட்டு வரோமா, அப்போதான் நம்ம மாப்பிள்ள மாதிரி நல்ல கெத்தா இருக்க முடியும். சொல்ல சரி மக்க, அதுக்கு முன்னாடி என் வாயை கொஞ்சம் சரி பண்ணிடுமே. ஏமா நல்ல மாப்பிள்ள கணக்கு துணி எடுத்து வரேன் முதல்ல, அதுக்கப்புறம் வந்து உன் வாயை சரி பண்ணதுக்கு ஆஸ்பத்திரிலாம் சரிப்படாது. ஏற்கனவே உன் வாயை கோணமா யாக்குனாங்கல்ல அந்த அக்கா, அவங்ககிட்டயே கூட்டு போறேன். அவங்க தான் உனக்கு சரியாக்கி விட்டுருவாங்க. அம்மாடி, ஆனா வேண்டாம்ப்பா, எனக்கு வாழ்க்கை முச்சோட இந்த கோணவாயே இருக்கட்டும். இந்நேரம் எல்லாம் நாங்க பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, ஆனா இன்னொரு பக்கம் மேரேஜ் ஆயிட்டுனா எப்படி என்னமா இந்த வீட்டு விட்டு போகணும். அப்பா வேற தனியா இருப்பாங்களே, அது நினைச்சாலே நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. யாழினிமா, அப்பா வாங்கப்பா. என்ன அப்பா மூஞ்சே சரியில்லாத மாதிரி இருக்கு, அதுவும் இல்லாம இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டாங்க. என்னப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, தலை இது வலிக்கோ? முத்து உட சொன்ன கேட்க மாட்டே, சிரிச்ச மாதிரி இரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, தலைலாம் ஒன்றும் வலிக்கல. நான் சும்மா தான் இருக்கேன், நல்லதா இருக்கேன். இந்த வெயில்ல போயிட்டு இருந்த பத்தியா, அதான் ஒரு மாதிரி இருக்கு போல. நீ காப்பி குடிச்சா மக்களே? இல்லப்பா, இனிமே தான் காஃபி போடணும். உங்க 2 பேருக்கு சேர்த்து போட்டுட்டுமா? காப்பி எல்லாம் வேண்டாம் மக்களே. அங்க போனோமா, அங்க காப்பி எல்லாம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பச்சிச்சு வச்சு பலகாரம் எல்லாம் கொடுத்தாங்களா, எல்லாம் தின்னமா வயிறு நினைச்சிட்டு. வயிறு மட்டும் இல்ல, மனசு நிறைஞ்சு போயிருக்கு. அப்பா சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப பேசியெல்லாம் முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி மக்களே, நீ போய் காப்பியை போட்டு குடி. சரிப்பா. சும்மா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க கால் பண்ணிட்டே இருப்பாரு. என்னாச்சுன்னு தெரியலையே, கால் பண்ணவும் இல்ல, மெசேஜும் போடல. வீட்ல எல்லாரும் இருப்பாங்களா, அதான் கால் பண்ணாம இருப்பாரு போல. பிள்ளைகிட்ட என்ன பதில் சொல்ல போறேன்னு எனக்கே தெரியல. முத்து வரட்டுமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாத. என்ன இந்த பாரு முத்து, நன்மைக்குன்னு நினை, எதை பத்தியும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்ம தலைகளை நின்று தண்ணியை குடிச்சாலும் ஒண்ணும் நடக்காது. கடவுள் இன்னாருன்னு எழுதி வச்சிருப்பாரு, அதுபடிதான் நடக்கும். நம்ம நினைச்சு என்ன ஆக போகுது சொல்லு. பேசாம கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு உன் போக்குல இரி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன். சரி என்னாச்சு, ரொம்ப சந்தோஷம். இந்த பாரு, ஏத்து வீட்டுல உன் மாமியாரும் மச்சனனும் அங்க நினை பாத்துட்டு இருக்காவோ, ஏதோ வாயை கொடுத்து வம்பை இழுத்துறாத. என்ன அந்த அப்படி போயிட்ட யாரு வாயை கொடுப்பா, நான் வாயே கொடுக்க மாட்டேனே. சரி விடு, போயிட்டேன்னா. சரி என்னாச்சு? சுபினங்க விளையாட வரேன்னு சொல்லி இருந்தா, வீட்டுக்குள்ள இருந்து செல்லையே நோண்டி கிடக்காமக்கா நான் கூப்பிடுதேன். இங்க வாங்க, ஒரு 5 நிமிஷம் போன பார்க்க விட மாட்டேங்க. எப்பா பாரு அந்த போனே தட்டி தட்டி பாத்துட்டு கண்ணை விஞ்சிராம இன்னும் கிடக்கு காலம். இல்ல மக்கா, கிரிக்கெட் விளையாடுறதுக்காண்டி உன்னை கூப்பிட வந்தேன். இந்த பாரு மக்களே, அம்மா சொன்னா கேப்பில்ல? சொல்லுமா, நான் கேப்பேன். இந்த பாரு மக்களே, கூட படிக்க பிள்ளைகள் எல்லாம் நம்ம அக்கா தங்கச்சி மாதிரிதான். அந்த மாதிரிதான் நடந்து கொண்டேன்னா, பிள்ளைகளோட கண்டா கிண்டல் பண்ணுது, கேலி பண்ணுது, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. என்ன மக்கா? நான் அப்படிலாம் செய்யவே மாட்டேமா. இப்ப மட்டும் இல்ல மக்களே, நீ படிச்சு முடிச்சு பெரிய ஆளாகி நல்ல வேலைக்கு போன போறோம் சரிதான், எப்பனாலும் சரிதான். பொம்பளை பிள்ளைல உன் உடப்பறந்த மாதிரி நினைக்கணும்னா மதிச்சு நடக்கணும். அம்மா நீ சொன்ன மாதிரிதான் நடப்பேன், நீ கவலைப்படாத. என்ன இது போதும் அக்கா, இது போதும் எனக்கு. ஏதே நான் அப்படிதான் நடப்பேன், எங்க அம்மையும் அப்படிதான் எனக்கு சொல்லி தந்திருக்காதே. லே கல்லூரி மண்ணே, வாடா விளையாட போவோம். நல்லபடி என்ன அங்க இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கியா, வாங்க. சும்மா நீ சொன்ன பத்தியா 100ல ஒரு வார்த்தை. உன்ன மாதிரி பசங்க கிட்ட எல்லாம் எல்லாத்தையும் சொல்லி வளர்த்தணும் வச்சுக்க. சின்ன வயசுல இருந்து பிற்காலத்துல அவனோட பொம்பளை பிள்ளைல மதிப்பானுவா, பிள்ளைகளுக்கு எந்த தீங்கும் நினைக்க மாட்டானுவா. டிவில பாத்தீங்களா எங்கெங்க கொடுமை நடக்குன்னு பார்த்தா கடைசில பள்ளியிடத்துல இப்படி கொடுமை நடக்க. பச்சை பிள்ளைன்னு பார்க்காம இப்படி ஒரு அநியாய கொடுமை எங்க போய் சொல்ல, யாருக்கிட்ட போய் சொல்ல? கடவுளே, நம்ம பிள்ளைகளும் பள்ளியிடத்துக்கு போகுது, காலேஜுக்கு போகுது, நிம்மதியா இருந்தா நிம்மதியா கெடுத்து குட்டி சுவர் ஆயிரம் போல இருக்க. இப்படி பச்சை பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்தவனெல்லாம் சும்மா விடக்கூடாது, கொல்லுன்னு தூக்கி போட்டு. நல்ல கையில அந்த மாதிரி பட்டவனுக்கு கிடைச்சிருந்தானோ அவ்வளவு சங்க நெரிச்சு கொண்டிருப்பேன். கொழுப்படுத்தவனுவா அவனோட பிள்ளை குட்டி இருக்கதானே செய்யுது. டிவில நடந்ததெல்லாம் பார்த்ததுல இருந்து 2 நாளா உடக்கவே இல்ல. ஒரே ராவு மகளும் அதே சிந்தனையா தான் இருந்து. நம்மளுக்கு எப்படி இருந்தா பெத்தவளுக்கும் பெத்த தவப்பனுக்கு எப்படி இருக்கும்? அந்தளவுதான் நினைச்சேன். நம்ம பைலட் எல்லாம் பொம்பளை பிள்ளைகளோட அருமையை சொல்லி வளர்க்கணும். சின்ன பிள்ளைல இருந்து அது எப்படி கஷ்டப்பட்டு படிக்க போய் எடுத்து அது ஆளான பிறகு என்ன கஷ்டப்படுது. அதனால பொம்பளை பிள்ளைல மதிக்கணும் அக்கா, அதுகளுக்கு தீங்கு நினைக்க கூடாதுன்னு சொல்லி வளர்க்கணும்னு நினைச்சிருக்கேன். அதான் அப்பப்ப சொல்லணும்னு நினைச்சேன், என் பிள்ளைய கூப்பிட்டு சொன்னேன். சிம்மு உண்மையிலே உன்னை பாராட்டணும், உனக்கு நல்ல மனசு. ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை 2 நாள் முடிஞ்சோன்னே அதோட ஆரண கஞ்சி பழங்கஞ்சின்னு விட்டுறாம உனக்குன்னு ஒரு முடிவெடுத்த பத்தியா, உன் பிள்ளைகிட்ட சொல்லி வளர்க்கணும்னு நினைச்ச பத்தியா, உண்மையிலே உனக்குலாம் பெரிய சல்யூட் பண்ணணும். வந்ததே மறந்துட்டேன், 100 நாள் வேலைக்கு வாரியா வரலையா? ஏட்டி சும்ரனு வரலையா? சின்னப்பனே, நான் இன்னைக்கு வேலைக்கு வரல, லீவு சொல்லிருந்தேன். நாளைக்கு இருந்து வாரேன்னு சொல்லு. என் மாமியாருக்கு லேசு ஜலதோஷமா இந்த மனசை ஆடிட்டு கிடக்காரு. எங்க அம்மையவே பாத்துட்டு வரணும்னு நான் சொன்னா கேட்கவும் மாட்டேக்காரு. ஒரு நாள் வேலை சொல்லி போயிருமே, துட்டு போயிருமே.
சீட்டு பணம் வைக்கணும், குழுவுக்கு வேற துட்டு வைக்கணும். நான் மனசிட்ட சொன்னா கேட்க வச்சதாரு. ஒரு காய்ச்சல்னா சரி எட்டி பார்க்கலாம், லேசு ஜலதோஷம் தானா, அதுக்கு அம்மையவே பார்க்கணும் ஆடி கிடக்காரு. நம்ம இன்னைக்கு போலன்னு வச்சுக்கேன், என்னைக்கா ஒரு நாள் சண்டையில சொல்லி கணிப்பாரு. அன்னைக்கு வரலன்னு சொல்லலாட்டி அப்படி இப்படின்னு பாரு. அதான் சரின்னு கிளம்பிட்டேன். சோத்த புங்கி வச்சிருக்கேன். என் மொமெண்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா, அங்கேயும் விளாண்டு கிடக்காதுல, வந்து தின்னுல மத்தியானம் வந்துரும்ல சைக்கிள் போட்டா வாரனே. சிம்மு புருஷனுக்கு ஆட்டம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. எங்க அம்மையை பார்க்க வரணும்னா உனக்கு கடிக்காட்டி உங்க அம்மா வீட்டுக்கு நான் மட்டும் ஒரே ஓட்டமா உடவையில பஸ் புடிச்சுக்கிட்டு தேவையில்லாம பேசாதீங்க, வண்டி ஏடும். யாரு கூடனாலும் சேரு அந்த 4 மணி கூட சேராத. அவளே உன் மாமியால விரட்டி விட்டுட்டு இருக்கா. அதே மாதிரி ஒன்னையும் ஆக்கி விடுவா பாத்துக்கோ. ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிளு. மாமா வீட்டை விட்டு போனதுல இருந்து என் மாமியார் கொஞ்சம் அசந்தாப்புல தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் கோவப்பட்டு விட்டுட்டு வெளியே பத்திட்டாலும் மனசுக்குள்ள மோ மேல கொஞ்சம் பாசம் இருக்குதானே செய்யுது. எனக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அநியாயம் தான் செய்தா என் மாமியை கறி. சரி இப்ப பழசெல்லாம் நினைச்சோம்னா மனசுக்குள்ள வெறுப்பு தான் வரும். அதெல்லாம் மறந்துட்டு மொவ இல்லாத குறையத நம்ம தானே தீர்த்து வைக்கணும். எத்தே எத்தே என்னம்மா காப்பி கொண்டு வந்திருக்கே, சூட குடிங்க. மணி 8 ஆக போகுது காலையில. என்னத்தை இவ்வளவு நேரம் இப்படி படுத்தே கிடக்கிய? எத்தே மனசுக்குள்ள எதையாவது போட்டு குழப்பிட்டு கிடக்காதீங்க, பிறகு பிரஷர் மண்டைக்கு ஏறிடும். குடிங்க தே, பாத்துட்டு இருக்கிய. எத்தே இட்லி மாவு அரைச்சு வச்சிருக்கேன், இட்லி அவிக்கிட்டே. யாத்தாடி நேத்து ராத்திரி அவிச்ச அதே இட்லி மாவு தானே? எம்மா நேத்து உள்ள இட்லி மாவா ராத்திரி ஒரு 2 இட்லி அவிச்சு தந்தாலே எம்மா பாறாங்கல்ல வாயில போட்ட படக்கு படக்குங்க. அதுக்கப்புறம் மிக்சில போட்டு வாட விட்டு அதுல சாம்பார் ஊத்தி குழப்பி அடிச்சிருக்கேன். ஒண்ணுல மருமல நேத்து ராத்திரி நீ தான் இட்லி அவிச்ச. இன்னைக்கும் காலையில இட்லினா உனக்கு திங்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு பத்தியா. அதான் பூரி சுடலான்னு இருக்கேன். நானே சுட்டு கொண்டு வரேன், நல்ல புசு புசுன்னு பூரி. நீ ஒரு நாள் உட்காந்து தின்னு. 2-3 நாளா என் மோவ போனதுல இருந்து நீ தானே ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு கிடக்க. பாம்போல இருக்கு உன்னை பார்த்தாலும். இருக்கட்டே அதெல்லாம் பார்த்தா முடியுமா? மாமியாரை உட்கார வச்சு மரும சோறு போடுறதுனே முறை அதெல்லாம் இல்ல மருமல. பரவாயில்ல, நான் காப்பியை குடிச்சிட்டு உனக்கு இந்த பூரியை சுட்டு கொண்டாரேன். 5 நிமிஷத்துல சுட்டு கொண்டாரேன், உட்காந்து தின்னேன்னா. சரி நீங்க வயாம கேட்கனால பூரியை சுடுங்க. மத்தியானம் நான் சோத்த வைங்கி குழம்பு கறியை கூட்ட வைக்கேன். செம்மாடி தப்பிச்சேன். ஒரு வேளையாவது நல்ல சாப்பாடாவது திம்போம். என் வீட்டு அழகி தூங்கும் போது கூட என்ன அழகா இருக்கா ஐயா. மருமலை எந்திரி, பூரி சுட்டு கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் தே. இது நீங்க சாப்பிடலையா? இப்பதானே காப்பி குடிச்சேன், அத ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சாப்பிடுவேன். நீ தின்னு. சைக்கிள் காப்ல என் தங்கச்சியை விரட்டி விட்டுட்ட. எல்லாம் இதுக்கு தானே. என்னையா சொன்னீரு? நான் உங்க தங்கச்சியை விரட்டி விட்டனா? கண்ணால எரிச்சிரு போல இருக்க. இது சும்மா விளையாட்டுக்குலாம் சொன்னேன். அது எப்படியா? எப்படி விளையாட்டுக்கு சொல்லலாம்? என் கொக்க மக்கா நாய் இருந்தாலும் என் வாய் இருக்காது. வீடத்து போய் அவட்ட வாயை கொடுத்துட்டேனே. இப்ப நீங்க மாமா வாலியை முடிச்சு போட போல இருக்க. வேலையில போகக்கூடிய ஓடான வேட்டிக்குள்ள நானே பிடிச்சி விட்டுட்டேன். எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்? இந்த மனுஷன் என்ன பத்தி இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டாரு. இந்த கேள்வியை கேட்டதுல இருந்து எனக்கு மனசு ஆறவே மாட்டேங்குது. முழிய பாருங்களா முண்டகண்ணே. பாரு வந்தானே கையில கல்ல விழுந்து செல்லக்குட்டி நல்லக்குட்டி பாரு. இன்னைக்கு அசஞ்சிர கூடாது. சரி 2 வார்த்தை ஏதோ எக்கு தப்பா வந்துட்டியா வாயில இருந்து. அதுக்காண்டி இப்படி கோவப்பட்டுட்டு மூச்சு தூக்கி வச்சிருந்தா சரிப்படாது. புருஷன் பொண்டாட்டினா 1000 சண்டை இருக்கதான் செய்யும். சண்டைன்னா சட்டை கிளியே தான் செய்யும். ரொம்ப நாளா நகை கடைக்கு கூட்டு போய் உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் அதுக்கு சந்தர்ப்பம் வந்திருக்கு. வா போவோம். அவ்வளவுதான் சிரிச்சாச்சு செல்லக்குட்டி. சண்டை முடிஞ்சு போச்சு. வா போவோம். இப்படியே இந்த ப்ளூ கலர் சுடிதார போட்டுட்டு வராத, நல்ல ஒரு பட்டா கட்டிட்டு வா ஜம்முன்னு. அடடா என் பொண்டாட்டியா இது? அப்பா என்ன அழகா இருக்கா. இதையும் எடுத்து போடு, எது பிடிச்சிருக்கோ தூக்கிடலாம். மாமாய் என் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம். சின்ன சண்டை போட்டோம், அதுக்கே இவ்வளவு பெரிய நகை எடுத்தாரன்னு சொல்லி கூட்டு வந்துட்டீங்களே. இனிமே நான் உங்ககிட்ட சண்டையே போட மாட்டேன் மாமாய். இப்போ அது மாமனை புரிஞ்சுக்கிட்டியா? இந்த பாரு நகை கடையோட முடிஞ்சிடறது இல்ல. இன்னைக்கு நேரா கன்னியாகுமரி பீச்சுக்கு போறோம். சுண்டல் வாங்கி திங்கோம். அப்படியே இந்த எங்கேயாவது போய் நல்ல ஹோட்டலா பார்த்து நல்ல மூக்க மட்டும் தின்னுபிட்டு அதுக்கப்புறம் ராத்திரி தான் இன்னைக்கு வீட்டுக்கு போறோம். என்ன யாருன்னா இது புதுசா இருக்கு? என்னல எப்ப பார்த்தாலும் ப்ளூ கலர் சுடிதார் போட்டுட்டு இருப்பல்ல, அதான் உனக்கு ஆளு மாறின மாதிரி இருக்கா? என் பொண்டாட்டி உங்க அண்ணி இதே மாதிரி போன வாரம் புதன்கிழமை மூக்கு முழியுமா ஒரு அக்காவை, அதான் உங்க அண்ணின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினீங்களே, அது பழைய அண்ணியானே. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. திரும்பி பாத்தேரு பியாத்துறன் பியாத்து. வெளிய கிடக்கட்டும், அப்பயாவது புத்தி வருதான்னு பாப்போம்.
ஏக்கா 100 நாள் வேலைக்கு வாரியா வரலையாக்கா? நீ யாராயிட்டு கிளம்பலையா? எங்கிட்டி வரேன், எனக்கு மனசே சரியில்லை பத்துக்கா. எங்க அக்கா காரின்னா அவ்வளவு பொட்டி படுக்க ஜாமான் செட்டு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு வண்டியை வர சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு என் ஊருக்கு பார்த்து கிளம்புதே. அப்படி இப்படின்னு புலம்பிட்டு கிடக்கா. சின்ன தள்ளு, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்க அக்கா ரொம்ப தான் துள்ளிட்டு இருக்காவோ. உங்க அக்கா மட்டும் ஊருக்கு போனா போதாது, உங்க அக்கா மௌனையும் எழுத்துட்டு போயிருவாவா. அதுக்கப்புறம் என் தலைமையில எப்படி கல்யாணம் நடக்கும் சொல்லுக்கா? என்ன சின்ன படம் பார்த்துட்டு இருக்க? நீ தானே சொன்ன என் தலைமையில கல்யாணம்னு. இப்ப என் தலைமையில பெரிய பாரத்தை தூக்கி போட்டுட்டு பேசணும் நின்னுட்டு இருக்க. ஊருக்கு போறானே சின்ன பிள்ளைய புடிச்சிக்க இருக்கு. இவங்க எல்லாம் எப்படி புடிச்சிக்க முடியும்? பாரு, நீ சொன்னதை சொல்லிட்டு மறந்துருப்பியா இருக்கும். ஆனா நான் மறக்க மாட்டேன். என் தலைமையில தான் கல்யாணம், என் தலைமையில தான் கல்யாணம். சரி, இப்ப பத்மாக்காவை தடுத்து நிறுத்த என்ன செய்ய? கம்பு பேக்கு கேட்டி, கம்பு பைய தானே சொல்லுதா? இந்த கட்ட பைய ஒண்ணுமே என்கிட்ட இல்லாட்டி எல்லாமே இந்த துணிக்கடையில வாங்கினது எல்லாம் பழசதான் கிடக்கு. எல்லாம் கிழிஞ்சு எடுத்து கிடக்கு. நான் எப்பவுமே 100 நாள் திட்டத்துக்கு இந்த கூட தம்பி கொண்டு வருவேன், ஒயர் கூட. என்கிட்ட அதுதான் இருக்கு. 100 நாள் திட்டத்துக்கெல்லாம் அந்த கட்டப்பை சரிப்படாதுக்கா. எங்க வீட்டுல நடந்த கட்டப்பை எல்லாத்தையும் நாத்து அவ்வளோத்தையும் அபியூஸ் பண்ணிட்டு ஓடி இருந்தா. என்கிட்டயும் ஒயர் கூட தான் கிடக்கு. அதக்கா நாங்க கொண்டு வருவேன். ஹலோ ஹலோ ஹலோ, எஸ்கியூஸ் மீ. நாலுபடி இன்னொருக்க சொல்லுங்க. எஸ்கியூஸ் மீ. நாலுபடி நெசமா தான் சொல்லுதேலா. எஸ்கியூஸ் மீ, எஸ்கியூஸ் மீ, எஸ்கியூஸ் மீ. என்ன இதெல்லாம்? பாருங்க நாலுபடி, என் பேர்ல எதுவும் தப்பு கிடையாது. ஒயாம எஸ்கியூஸ் மீ சொல்லிட்டே இருந்தீங்க. அத சரி, பாவம் பிள்ளை ஆசைப்படுது போல இருக்குன்னு சொல்லி ஒரு முத்த கொடுத்துட்டேன். பாவி, அப்ப எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லுவாங்கல்ல? அட கூறுகிட்ட குக்கற, உங்க இங்கிலீஷ்ல மண்ணள்ளி போட. எக்ஸ்கியூஸ் மீக்கா, இந்த லட்சணத்துல இங்கிலீஷ் பேசுனியா? எஸ்கியூஸ் மீன்னு அத நினைச்சல நான் வேற சைத்து. கிடி, அப்ப கம்பு பேக்கு நில்லடி. அப்ப அதுக்கு என்னடி அர்த்தம்? கம்பு பேக்குனா எப்படினால வாங்கன அர்த்தம். அட கூறுகிட்டவள, இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச பேசு. இல்லனா யாப்டி இப்படி பேச? நான் கட்டப இல்ல நினைச்சேன். கம்பு பேக்குன்னு சரி, என் பின்னால வாங்க. எப்படியாவது பத்மகாவை தடுத்து நிறுத்துவான். முதல்ல தமிழ்ல பேசுறதா இவ்வளவு பிரச்சனை உண்டா? கடவுளே, வீட்டுக்கு போறோம்னு பினாயில போட்டுதான் என் வாயை கழுவணும். பத்மகா, ஆளுமுடி தானே, என்ன பிரச்சனை இழுக்க வரால தெரியலையே. வரட்டும், இந்த 4 முடிய வச்சு அவ்வளவு பொருளையும் குட்டியா நிலை ஏத்தி விடுறேன். வாமா உள்ளவா, வசந்தி உள்ளவா. ஊரை விட்டு போவதுக்கு பொட்டி படுக்கலாம் கட்டி வச்சு போல இருக்கு. ஆமா, என்னதான் செய்ய, நம்ம நேரம் எதுலலாம் வந்து நிக்க பாத்தியா? நல்ல வேலை நீனு வந்த. குட்டியான வர சொல்லிருக்கமா. நீ சின்ன பொண்ணு எல்லாரும் சேர்ந்து என் பொருளெல்லாம் கொஞ்சம் ஏத்தி விட்டுருங்கம்மா. கவலையே படாதீங்கக்கா. அவ்வளவு பொருளையும் ஒண்ணு இல்லாம குட்டியெல்லாம் ஏத்தி உங்களையும் ஏத்தி விட்டுருவோம். சின்ன அப்படித்தானே? என்ன அமைதியா நிக்க? கவலையே படாதீங்கக்கா. உங்களை இடுப்புலனாலும் தூக்கி வந்து குட்டியானையில வச்சிருவோம். விட்டன்னு வச்சுக்கோங்க, உங்களையும் உங்க சாமான எல்லாத்தையும் பொட்டி படுக்கல எங்க இடுப்புல தூக்கி வந்து உங்க ஊர்ல கொண்டு விட்டுருவோம். குட்டியானால எதுக்கு வேஸ்ட்? எங்க அக்காவை இவ்வளவு 2 பேரும் ஊருக்கு போகாம தடுப்பாளுன்னு பார்த்தா இடுப்புல தூக்கி வந்து விட்டுருவாள்வா. என்னது சொல்லுது இந்த 4 முடி? நீங்க ஊருக்கு போறதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. உங்க மொவனையும் கூட்டிட்டு போறதுல எங்களுக்கும் பிரச்சனை இல்லக்கா. ஆனா நம்ம ஊர்ல கிராம பத்தில 4 பேர் 4 விதமா ஒரு மாதிரி பேசுதாளுக்கா. என்ன வசதி சொல்லுதா? 4 முடி இப்படி சொல்லலன்னு சொல்லி வருத்தப்பட்டு கிடாதீங்க. நான் சொல்லல, ஊர்ல இருக்க 4 பேர் என்ன 40 பேரும் அப்படிதான் பேசுவோம். 40 பேர் இல்லக்கா, முக்கியமான ஒரு ஆளு. அதாக்கா நம்ம வெள்ளையம்மா கிளவி. வெள்ளையம்மா கிளவியா? அது விளங்காத கிளவி இல்ல. நம்ம ஊர்ல 4 பேர் பேசனா அந்த ஒத்த கிளவி பேசின போதுக்கா 10 ஊர் 8 பட்டியும் பேசின மாதிரி தான் அர்த்தம். என்னமா பேசுச்சு இந்த கிளவி? என்ன பத்தி? உங்களை பத்தி இல்லக்கா, உங்களை பத்தியும் பேசுச்சு. அதோட உங்க மோகனை பத்தி பேசுச்சுக்கா. என் மோகனை பத்தி என்ன பேசுச்சு? என்ன பேசுன்னு சொல்லு. இந்த கிளவி இன்னைக்கு ஒண்ணு இல்லாம ஆக்கி விடுறேன். சின்ன படம் தள்ளு. சின்ன படம் விட்டுறாத. கதை கந்தலாயிரும், விட்டுறாத. சும்மா நம்மோட நினைச்ச என்ன ஒண்ணு நடக்க வெள்ளையம்மா கிளவிட்ட போய் சண்டை போட்டுட்டு அவ்வளவுதான் கதை கந்தலாயிருப்பேன். வெள்ளையம்மா கிளவி என்ன சொல்லுச்சுன்னு சொல்லதை கேட்டுட்டு போய் சண்டை போடுங்கக்கா. அதுக்கு முன்னால எப்படி சண்டை போடுவியா? என்ன சொல்லுச்சு சொல்லு. நீ சொல்லதை வச்சு அங்க போய் சண்டை போடணும். அந்த கிளவிக்குள்ள 2 குடுமையை இன்னைக்கு ஆஞ்சிருவேன். வெள்ளையம்மா கிளவி என்ன தெரியுமா சொல்லுச்சு? உங்க மோகன்கிட்ட தான் ஏதோ குத்தம் குறை இருக்கா. அதை மறைக்கிறதுக்காண்டிதான் நீங்க கமுக்கமா உங்க ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்து இங்க வச்சு கமுக்கமா பொண்ணை பார்த்து கமுக்கமா கல்யாணத்தை முடிச்சு கமுக்கமா வெளியே ஊருக்கு அனுப்பி விட்டுறலாம் பொண்ணையும் மாப்பிளையும் அப்படின்னு சொல்லி சொல்லுச்சுக்கா. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பொண்ணுக்கு அப்பா வந்து உங்களை 4 கேள்வி நறுக்கு கேட்டுட்டு அப்படியே வந்த வேகத்துல விருட்டு வண்டி ஏறி போயிட்டாராம் அப்படின்னு வெள்ளையம்மா கிளவி சொல்லுதுக்கா. சின்ன பொண்ணு எப்படி வசமா வெள்ளையம்மா கிளவிய சிக்க வச்சு சிக்கலாக்கி விட்டுட்டோம்ல. அட 4 முடி. இனி பத்மாக்கா இந்த ஊர் விட்டே போக மாட்டாங்க. அப்போ தேவாவும் போக மாட்டா. என் தலைமையில தானே தேவாவுக்கு கல்யாணம். எப்படி? அட 4 முடி. என்னத்துக்கு என்னமா பண்ணி குட்டையை குழப்பிடாதீங்க. குட்டையை குழப்பதா? நம்ம பத்மாக்கா மண்டையை குழப்பிட்டாச்சு. இனி சக்சஸ், கல்யாணம் சக்சஸ். அடியே வெள்ளையம்மா கிளவி. பாவி 4 முடி, எதையாவது ஒண்ணு சொல்லி பத்மகாவை போவிடாம நிப்பாட்டுவியன்னு பார்த்தா எரித கொள்ளில எண்ணெயை கொறி ஊத்துன மாதிரி சும்மா இருந்த பத்மகாவை சொரிஞ்சு விட்டுட்டல. அதுவும் நம்ம வெள்ளையம்மா கிளவி கூட சேர்த்து வச்சு ஏதோ ஒரு வேகத்துல வெள்ளையம்மா கிளவியை இழுத்து விட்டுட்டேன். அது சொல்லிச்சுன்னு சும்மா ஏதோ கதையை விட்டுட்டேன்னா இப்ப என்ன செய்யன்னு தெரியலையே.
என்கிட்ட கேட்டா நான் என்ன செய்வேன்? சின்ன பொண்ணு இப்படி பத்மாக்க போய் கேப்பாவ வெள்ளைமா கழுவிட்டு நான் நினைக்கல பாத்துக்கா. என்ன தேவனு சொல்லி எப்படியாவது காப்பாத்து. அவனதான் 2 பேரும் சேர்ந்தாவண்ணா நான் செத்தேன். நம்ம 4 மணி வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம கொளுத்தி போட்டுட்டு இனி என்ன நடக்க போதோ தெரியல. அது ரெடியா தான் இருக்க போகுது இனி வரக்கூடிய வீடியோ எல்லாம். சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல நிறைய பேர் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நம்ம ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. அதை பத்தின டீடைல் எல்லாம் அனுப்பி விடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிடலாம். சொந்தங்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம ஆஸ்மிஜஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி சொந்தங்களே, அடுத்த வீடியோல சந்திப்போம்.